இந்த வெண்ணிலா வந்து எவ்வளோ திட்டம் போட்டு பாக்குறாங்க, அன்பையும் நம்ம கண்மணியை எப்படியாவது பிரிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு. ஆனா எதுவுமே நடக்க மாட்டேது அப்படி சொல்லிட்டு வேற லெவல்ல மாஸ்டர் பிளான் போடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் அன்பு கண்மணியை ரூம்ல தங்கிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல போய் ஒரு பாட்டில்ல போய் போதை மருந்து கலத்த வச்சிடுறாங்க. ஏன்னா நம்ம அன்பு வந்து போதையான பிறகு எல்லா உண்மையும் வளர ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம அன்பு ஏற்கனவே வெண்ணிலாவை காதலிச்ச விஷயத்த எல்லாமே ஒண்ணு விடாம நம்ம கண்ணுகிட்ட சொன்னாலே போறோம். கண்மணியே அன்பை விட்டுட்டு விலைக்கு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம நினைச்ச மாதிரியே அன்பு கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் திட்டம் போட்டு மாஸ்டர் பிளான் போட்டுட்டு அங்கிருந்து வெளியே போயிறாங்க. அதே மாதிரி கரெக்டா உள்ள வந்த பிறகு அன்பு அதை எடுத்து குடிச்சிட்டு போதில் அப்படி தள்ளாடிட்டு உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் இதெல்லாம் கவனிச்ச கண்மணி என்ன இவரு தண்ணி குடிச்ச பிறகு இந்த மாதிரி ஆயிட்டாரு அப்படி சொல்லிட்டு அந்த தண்ணியை எடுத்து நம்ம கண்மணியை குடிக்க போறாங்க. இந்த பக்கம் அன்பு அதை குடிக்காது அப்படி சொல்லிட்டு வாயை மூடுறதுக்குள்ள இந்த பக்கம் கண்மணி குடிச்சோன்னா அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. எங்க கூட ஒண்ணு சொல்லட்டுமாங்க, எனக்கு குடிச்ச பிறகு போதையா ஆகுது. அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. என் மனசுக்கு இது எல்லாமே கூட சொல்லணும் கூட தோணுது அப்படி சொல்றாங்க. உடனே நம்ம அன்பு அவ்வளவு சந்தோஷம், எனக்கும் அப்படிதான் இருக்கு. நான் சொல்ல நீ சொல்றேன் அப்படி சொல்லி கேட்கறாங்க. ஒன்னு கண்மணி அப்படி போதையிலேயே நான் தான் சொல்லுவேன், என் மனசுக்கு நான் சொல்றேன் பாருங்க அப்படி சொல்லிட்டு ரொம்பவே வெக்கத்தோடயே ஐ லவ் யூ அன்பு அப்படி சொல்றாங்க. இதை கேட்டு அன்பு அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் அன்பு உடனே ஆமா கண்மணி நானும் ஒன்னதான் லவ் பண்றேன், அது மட்டும் இல்லாம மனசு முழுக்க நீ மட்டும்தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு அன்பு கண்மணி அங்கேயே ரொமான்ஸ்ல அப்படி ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுத்துக்கிறாங்க. இந்த பக்கம் வெளியில வந்து ரொம்ப சந்தோஷத்தோட உட்காந்துருக்காங்க. ஏன்னா அன்பு வந்து போதையில எல்லா உண்மையும் நம்ம கண்ணுக்கிட்ட சொல்லி போறாங்க. இதோட என்னோட எல்லா சாப்டரும் மொத்தமா முடிய போகுது அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்குங்க. நானா நம்ம கண்மணி நினைச்ச மாதிரியே இதெல்லாம் நம்ம அன்பு கூட சேர்ந்து சந்தோஷம் வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பொண்ணுன்னா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த பக்கம் வெளியில வந்து பிளான் போட்டது எல்லாமே கொன்னூறா உடஞ்சி போய் இப்ப அன்புக்கும் நம்ம கண்மணிக்கு சாந்தி முக்கம் நடக்கிற மாதிரி ஆக போகுது. ஏன்னா நம்ம கண்மணியும் அன்பும் ரொம்ப சந்தோஷமா ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சுக்கிட்டு அங்கேயே கண்மணி அன்பு ஒண்ணு சேர்ந்துறாங்க. இந்த பக்கம் அவ்வளவு சந்தோஷத்தோட ரெண்டு பேரும் காலைல கண் முழிச்ச உடனேயே அவ்வளவு சந்தோஷமா வெக்கத்தோடய பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா கண்மணி வந்து வெக்கத்துல அப்படியே டாய்லெட்குள்ள போய் கதை முடியறாங்க, ரெஸ்ட் ரூம்ல போய். இந்த பக்கம் கண்மணி வந்து வெக்கத்தோட போறதை பார்த்து அன்பு அவ்வளவு சந்தோஷப்பட்டுக்கிட்டு அப்படியே வெளியே வந்து நிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம வெளியில வந்து நம்ம அன்பு வெளியே வருவாரு, முகத்தை தொங்கிடுவாரு, நக்கலா சிரிச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கரெக்டா அன்பு வெளியே வந்து அப்படியே உடம்பு நெளிச்சு விடுறாங்க. இதை கவனிச்சு நல்லா கொண்டு புரியல, என்ன இங்க சண்டை நடக்கும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்து ஆனா உடம்புல நெளிச்சு விட்டுட்டு இருக்காரு அப்படி சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தோட பார்த்துட்டு இருக்கா. ஆனா இந்த பக்கம் அன்பு அவ்வளவு வெண்ணிலா கிட்ட போய் வெண்ணிலா நேற்று திட்டம் போட்டிருந்த போல அது மட்டும் இல்லாம எல்லாமே ஃபிளாப் ஆயிட்டான்னு நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாம எதுவும் நீ எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கான்னு நடந்ததாங்க வேற அப்படி சொல்லிட்டு இதுக்கப்புறம் உன்ன மாதிரி 1000 வெண்ணிலா வந்தாலும் என்னையும் கண்மணியை பிரிக்க முடியாது. அது மட்டும் நானும் அவ்வளோ கண்மணியே வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து கண்மணியை பிரிக்கிற திட்டம் கூட கனவுல கூட நினைச்சு பார்க்காத. அவ்வளோ நாள் சந்தோஷமா நாங்க நேற்று தான் எங்களுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன நினைச்சு நீ தேவையில்லாம என்னோட வாழ்க்கை வீணாக்குது வெண்ணிலா, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணிலாவோட முகத்துல கறி பூசுற மாதிரி பேசிட்டு போறாங்க. இந்த பக்கம் இதெல்லாம் பார்த்து வெளியிலக்கு அவ்வளோ கோவம் வருது. நம்ம வேற ஏதோ திட்டப்பட்டு நடச்சிருந்து வேற நடந்து போச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப ரெண்டு பேரும் ஒண்ணு செஞ்சுட்டாங்க. ரெண்டு பேரும் எப்படி பிரிக்க போறோம்? அன்பு இங்க பாரு, நீ கண்மணி கூட ஒண்ணு சேர்ந்துருக்கலாம், ஆனா அவன் மனசுல இடம் பிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம அவன் மனசுல இல்ல வரைய விட மாட்டான். அது மட்டும் ரெண்டு பேரும் நான் பிரிச்சு காட்டுவேன், நீ எனக்கு மட்டும் சொந்தவன நான் யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பைத்தியக்காரத்தாலும் வெளியில வந்து குழம்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து அன்பு வந்து நான் திருந்திய மாட்டேன் சொல்லிட்டு ரொம்ப கோவமா அங்க இருந்து பிறகு இந்த போய் வெளில பைத்தியம் பிடிச்ச போய் முடிய பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னா வெளியில வந்து வேற எதுவும் பிளான் போட்டாங்க, நடந்ததுமே வேற எதுவுமோ எல்லாம் நினைச்சுக்கிட்டு அவ்வளவு வருஷத்தோட உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் வெளியில நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. நம்ம கண்மணி அன்பு எப்படி ஒன்று சேர்ந்துட்டாங்க. இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் யாராலுமே பிரிக்க முடியாது. ஆனா கண்மணிக்கு வந்து வெளியில வந்து அன்பு இருக்கணும் காதலிச்சாரு சொல்லி விஷயம் தெரிய வச்சுன்னா நம்ம கண்மணி எடுக்க போற முடிவு என்னவதான் இருக்கும். எல்லாமே பொறுத்து தான் வரப்போற வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.